வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது, நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த யோகா இருக்கு இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும். அதே சமயத்தில் பலாபலன்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதாவது தை மாசத்தோட பாதியில இருந்து மாசி மாசத்துல தை மாசத்தோட செகண்ட் ஹாஃபும் மாசி மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்க போறோம். பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க, மேஷத்துல குரு இருக்கிறார், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது ஆண்டு கிரகம். பிப்ரவரி மாசம் குரு பயிற்சி கிடையாது. அதே சமயத்துல கும்பத்துல சனி இருக்கிறார். அவரும் பிப்ரவரி மாசம் பெயர் போறது இல்லை, கும்பத்திலே தான் இருக்க போகிறார். ராகு மீனத்தில் இருக்கிறார், கேது கன்னியில் இருக்கிறார். வெரி குட். இப்போ மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா தனுசுல இருக்கார். அதே சமயத்துல சுக்கிர கிரகமும் தனுசுல இருக்கு, செவ்வாய் கிரகமும் தனுசுல இருக்கு. இந்த 3 கிரகமும் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது. சூரியன் முதல் பகுதியில், அதாவது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவர் மகரத்தில் இருக்கிறார். சற்று பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் அவரு கும்பத்துக்கு போறார். அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் ஆகிறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதத்தில் 2வது நாளே பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி 6ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர கிரகமும் பாத்தீங்கன்னா இடம்பெறுகிறார். எங்க மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அங்க காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த 3 கிரகமும் சேருகிறார்கள். சரி, பிப்ரவரி 15ஆம் தேதி, அதாவது தை மாசம் முடியும் பொழுது மாசி மாசம் முதல் நாள் பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி சூரியன் கும்பத்துக்கு போகிறார். இந்த ஒரு இடம் கிரக பெயர்ச்சி நீங்க நோட் பண்ணணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த 18 நாட்கள்ல புதன் மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள என்ட்ராகிறார். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த இடம்பெயர்ச்சி, இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுறது எந்தவித தாக்கத்தை ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நாம பார்க்க போறோம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2024 எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் செவ்வாய் கடந்த ஜனவரி மாசம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்தது. அவரோட ரிஷபராசிக்காரரோட ராசி அதிபதியாகிய சுக்கிரன் பிப்ரவரி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம், அதுக்கு பிடித்த மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். அது ஒரு அருமையான ஒரு மாற்றம். ஸோ பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் கடந்த ஒரு மாசமாக சில விஷயங்கள் செய்றீங்க, ஆனா டிலே ஆயிட்டே இருக்கு, பெருசா ஒன்றும் பலன் வரலையே. ஒரு கல்யாண விஷயம் எடுத்தாலும் சரி, ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலில் ஒரு 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 கன்சைன்மெண்ட் அனுப்பிச்சு நீங்க ஒரு பேமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, ஒன்றும் வரலையே, அதுக்கு வேணுங்கிற லாபம் ஒன்றும் கைக்கு வரலையேங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒரு ப்ரொமோஷன், ஒரு நல்ல இடம் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் 9ஆம் இடத்துக்கு ஒரு நாளா வருது. இதெல்லாமே பாத்தீங்கன்னா 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு வரும் பொழுது ஒரு நல்ல பலனையும் கொஞ்சம் சில சம்பவங்கள் வேகமாக நடத்தி காட்டக்கூடிய அமைப்பும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ ஒரு பல மாதமாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கையேறி வரக்கூடிய விஷயங்கள் உண்டு. கொஞ்சம் தந்தையார் வழி, பூர்வீக வழியில சில விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பாகப்பிரிவினை கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கிற மாதிரி டைம்ல எல்லாம் கண்டிப்பாக இந்த டைம்ல நடக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் உண்டு. இதே ரிஷபராசிக்காரர்கள் சீனியர் சிட்டிசனா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பிரிச்சு கொடுத்துடலாங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க பிப்ரவரி மாசம்
பரிபூர்ணமாக செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் விஷயங்களும் நல்லா இருக்குது, பாக்கியஸ்தானமும் நல்லா இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி விஷயங்கள், பாகப்பிரிவினை விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூர பிரதேசம் போகக்கூடிய விஷயத்துக்கு இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 9ஆம் இடத்துக்கு வந்தனால சில ஆன்மீக பயணங்கள்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நல்ல ஒரு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பா பிப்ரவரி மாதம் இருக்கு. இல்லத்தரசிக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த விஷயங்கள் வந்து ஒரு ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு ஒரு மனத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு டைமா இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயத்துக்குள்ள வரக்கூடிய அமைப்பாகவும், ஒரு யோகங்கள் வரக்கூடிய விஷயமாகவும், சில நகைகள், சில காஸ்ட்லியான விஷயங்கள், கொஞ்சம் சில பொருட்கள் வாங்கக்கூடிய, வீட்டை அழகுபடுத்திக்கக்கூடிய, வசதிப்படுத்திக்கக்கூடிய ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் நம்ம வந்து பிப்ரவரி மாதம் எதிர்பார்க்கலாம். பொதுவாக பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள்லாம் 9ஆம் இடத்துக்கு வந்தனாலையும், அதே சமயத்தில் சூரியன் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வந்து 10ஆம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு போறனாலையும் தொழில் வேலை விஷயத்துல வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ஸ்மூத்தாவா ஒரு மன இறுக்கத்திலிருந்து வெளியில வந்து கொஞ்சம் நார்மல் லைஃபுக்கு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்காரருக்கு இருக்கிறது. இப்போ சந்திராஷ்டிரம் நாட்களா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதியும் பிப்ரவரி 8ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம், அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ அந்த நாட்கள் வந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன் எடுக்கிறதோ, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலோ பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ பிப்ரவரி மாதம் 2024 வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான் ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்துதான் நாம வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமா எடுக்க முடியும். இந்த கோச்சார முறையில அடிப்படையில இந்த பயிற்சி முறையில வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனா தான் நீங்க எடுத்துக்கணும். அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனல்ல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 மாசம் பாக்குறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே, கெட்ட பலன் தான் அதிகமா நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க. இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபுக்திகள் நடக்காம ஒரு ஒரு இக்கட்டான ஒரு ஒரு 6ஆம் வீட்டோ 8ஆம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய திசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான, அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிகம் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.